வணக்கம் and welcome to DNA Media Works in ஆயுள் 100 and நான் கார்த்திகா. இந்த ப்ரோக்ராம்ல நிறைய நல்ல தகவல்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் and ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கறத ரொம்ப நம்புறேன். ஏன்னா நானும் இப்ப கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நல்ல விஷயங்கள் நம்ம ஆயில நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கறத அந்த ஷோல பார்த்துட்டு இருக்கோம். and இன்னைக்கு அந்த வகையில நம்ம சொல்ல போறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். நம்ம டெய்லி உணவுல வந்து இதை எடுத்துட்டு இருக்கோம். அதனால இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா இதுல எவ்வளவு விஷயம் வந்து அடங்கி இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான விஷயம் வந்து உப்பு, சால்ட். இதனால என்னென்ன விளைவுகள் வருது அப்படிங்கறத முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதய கோளாறு, தைராய்டு ப்ராப்ளம், கல்லீரல் பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து உடலில் செரிமானம் சரியாக நடக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு வழிவகுக்குது இன்றைக்கி நாம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த உப்பு. இந்த அயோடின் உப்பு நம்ம ஏன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் பின்னோக்கி போனோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் சொன்னாங்க நம்மளுக்கெல்லாம் வந்து அயோடின் பற்றாக்குறையாக இருக்குது, அதனால் எல்லோரும் வந்து உப்பில் அயோடின் கலந்த உப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது, எப்படியும் நம்ம உடம்புக்கு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தது கல்லுப்பு. ஸோ அந்த கல்லுப்பு இப்போ நிறைய பேர் வீட்டில் கிடையாது, முன்னாடி நம்ம அதை தான் யூஸ் பண்ணோம். உப்பு வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் அந்த தண்ணியில் வந்து கடல் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்துளை அந்த குழாய்கள் மூலமாக ஆழ்துளை குழாய்கள் மூலமாக உப்பளம் எடுத்து அதில் வந்து உப்பு காய்ச்சி எடுப்பாங்க. இந்த உப்புகளில் வந்து மேக்ஸிமம் உப்பு வந்து பேப்பர் ஃபேக்ட்ரிக்கும் பைப் ஃபேக்ட்ரிக்கும் லெதர் ஃபேக்ட்ரிக்கும் போயிடுது. மிச்சம் மீதி கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறது தான் வந்து இந்த உப்பு செய்கிற ஆலைகளுக்கு போகுது. அங்கே போனவுடனே வந்து பார்த்திங்கன்னா அதை பொடி பண்ணி தூளாக்கி அதை வெள்ளையாக்குற ப்ராசஸ்க்கு வந்து ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் வந்து கலக்கிறாங்க. நம்ம இந்த வெள்ளையாக இருக்கிற பொருளெல்லாம் நம்பக்கூடாது, கொஞ்சம் சந்தேகப்படணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம சொன்ன அந்த ஒயிட் சுகர்லேருந்து இப்போது பால்லேருந்து இப்போ வந்து இந்த உப்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த வெள்ளை பொருட்கள் வந்து கொஞ்சம் அந்த வெள்ளைத்தன்மை கொடுக்கறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம உடம்புக்கு வந்து கெடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஆனால் அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது, உப்பு சாப்பிடக்கூடாதுன்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கல்லுப்பு எடுத்துக்கலாம். பட் அதையும் விட சூப்பரான ஒரு விஷயம் நம்மக்கிட்டே இருக்குது. அதுதான் நம்ம நல்லா தெரியாமல் இருந்துகிட்ருக்கோம். அது பேர் வந்து ஹிமாலயன் ராக் சால்ட்னு சொல்லக்கூடிய இந்து உப்பு. ஸோ இது கிடைக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸ் தான். ஸோ அங்கேருந்து பாறை மாதிரி இருக்கக்கூடிய அந்த உப்புகளை வந்து வெட்டி எடுத்து கொண்டு வருவாங்க. இது வெள்ளை நிறத்தில் இருக்காது, ஒரு லைட்டான பிங்கிஷான ஒரு நிறத்தில் இருக்கும். லைட்டான ஒரு இளஞ்சிவப்பு, ஒரு பிங்க் கலரில், அந்த மாதிரி ஒரு ரோஸ் கலரில் லைட்டாக ரொம்ப லைட்டாக ஒரு மாதிரி பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் வெள்ளையாக இருக்காது. இதுதான் வந்து இந்து உப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இந்து உப்புல வந்து ஏகப்பட்ட மினரல்ஸ், கிட்டத்தட்ட 80 வகையான மினரல்ஸ் இருக்குது. நமக்கு உடம்புக்கு தேவைன்னு சொல்லக்கூடிய அயோடின் வந்து ஒரு நாளைக்கு 15 மைக்ரோகிராம் இருந்தால் போதும். இந்த 15 மைக்ரோகிராம் அயோடின் கூட நம்மளுக்கு வந்து வாழைப்பழத்தில் கிடைக்கும், உருளைக்கிழங்குல கிடைக்கும், பீன்ஸில் கிடைக்கும், பாலில் கிடைக்கும், ஃபிஷ்ஷில் கிடைக்கும். இதுலேருந்தெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த அயோடின்காக நம்ம இந்த வெள்ளை பாய்சனை, ஒயிட் பாய்சனை வந்து எடுத்துக்கணுமா? ஆயுர்வேத நிபுணர் மற்றும் பேராசிரியரான எஸ் சுவாமிநாதன் அவர்களோட குறிப்பிலிருந்து இந்த இந்து உப்பு நம்மளுக்கு என்னதெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல தைராய்டை வந்து க்யூர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இந்து உப்பு பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல நீர்ச்சத்து பற்றாக்குறை அப்படின்ற ஒரு விஷயம் வராமல் பாதுகாக்குது. ஈறு விஷயங்கள் அந்த ஈறு வலி, பல்வலி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து அது சரி பண்ணுது. உப்புல நம்ம பல் தேய்ச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த இந்து உப்பு வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ இது தவிர இன்னும் நிறைய நற்பலன்கள் வந்து நம்மளுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் இந்த இந்து உப்பு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய கிடைக்குது. ப்ளஸ் வந்து இந்த ஆண்மை குறைபாடையும் வந்து சரி பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம வாழ்நாளில் ரொம்ப முக்கியமான அந்த உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உப்பு போட்டால் தான் நம்ம சாப்பிட முடியும். உப்பு இல்லைன்னா நம்ம சாப்பிடவே முடியாது. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொல்கிற மாதிரி அந்த உப்பு இல்லாமல் நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட அருமருந்தா அற்புதமான இந்து உப்பு நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ அதை ஹிமாலயன் ராக் சால்ட் அப்படின்னு கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணால் தைரியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு வரும். ஏன் அடுத்த ப்ரோக்ராமில் இன்னும் ஒரு சூப்பரான விஷயத்தோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் கார்த்திகா. டாடா பை பை, டேக் கேர்.